இன்றைக்கி குச்சி நட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மரவள்ளிக்கிழங்கு தான் நாங்கள் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஆள் 4 பேர் வர சொல்லியிருந்தோம். 2 பேர் நறுக்குவாங்க, 2 பேர் நடுவாங்கன்ட்டு பார்த்தா 3 பேர் தான் வந்திருந்தாங்க. அதனால் நாங்களும் கூட சேர்ந்து செஞ்சிட்ருந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நேரம் குச்சி நறுக்கிறேன். அதனால் அன்றைக்கி நைட்டு கையெல்லாம் பயங்கர வலி எடுத்துருச்சு. இது ஃபுல்லாக நட்டு முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகிடுச்சு. 2 பேர் நறுக்கிறது, 2 பேர் நடுறது, ஒருத்தர் எடுத்து கொண்டு கொடுக்குறதுன்ட்டு அதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. நம்ம குச்சி நட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மூட்டை இல்லைன்னா 2 மூட்டை நறுக்கி வச்சிட்டோம்னா நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம நறுக்குனோம்னா வந்து அவங்க நடுறதுக்குலாம் நம்ம நறுக்கி முடிக்கவே முடியாது. எங்களாலேயே கொடுக்க முடியல. அதனால 2 குச்சா வச்சு நறுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு நறுக்கிறனால ஷோல்டரு கையெல்லாம் வலி எடுத்தனால குச்சி கொடுக்குறது நறுக்கிறதுன்ட்டு மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருந்தோம். என்னோடய பசங்க நைட்டு சாப்பாடு இல்லாமல் கூட தூங்கிடுவாங்க. ஆனால் பால் இல்லாமல் தூங்கவே மாட்டாங்க. அதனால் ஒயிட் சுகர் இருக்கோ இல்லையோ நாட்டு சக்கரை எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக சேலம் எஸ்கே ஆர்கானிக்ஸ்லேருந்து தான் நாட்டு சக்கரை வாங்கிட்டுருக்கோம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் குவாலிட்டியாகவுமே இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சுக்கு ஏலக்காய் கலந்த நாட்டு சக்கரை, 20 வகையான மூலிகைகள் கலந்த நாட்டு சக்கரை, அப்புறம் நார்மல் நாட்டு சக்கரைன்னு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள டைரெக்டாகவும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்களோட பேஜ் மேலே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பியூரான நாட்டு சக்கரை வேணும்னா இவங்க பேஜை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நட்டுட்டு இருக்க குச்சியில் ஒரு சிலது தலையாது, ஒரு சிலது தலைஞ்சதுக்கப்புறம் காஞ்சிரும். அதுக்காக பதியம் போட்டு வச்சுருந்தா இதுலேருந்து பிடுங்கி அதில் நட்டுக்கலாம். நாங்கள் நட்டுருக்க குச்சி வந்து வேகாத கிழங்கு. அதனால் வேகிற கிழங்கு வீட்டு யூஸ்க்காக ஒரு 2 டியூப் லாஸ்ட்டாக நட்டு விட்டாச்சு.